எங்கள் பிரதான ஆசாரியர், எங்கள் போதகரும், எங்கள் மேய்ப்பரும், பர்வதயான நீங்கள் சுகருமாகி எங்கள் கர்த்தாவை உம்மை ஆராதிக்கிறோம். अब विश्वास करना हो जीवमान नामे ஆண்டவர் எங்களை ஆராதிக்கிறோம் தேவரே. ஆண்டவர் உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய அநாதி கரத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம். ராஜரீகம் பண்ணுகிறீங்க ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இதோ தேவரே நீரை எல்லா நாமத்துக்கு பெரியமான நாமத்தை ஆராதிக்கிறேன். சகல நாமமும் ஆண்டவரே மேலான நாமமாக எங்கள் பிரதான எங்கள் போதகரும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய கர்த்தாவை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே மேன்மையானது எங்களை நேசிக்கிற தெய்வம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராய் ஆளுகை செய்கிறவரும் அரசாளுகிறவரும் ராஜாக்கள் எல்லாம் ராஜு தேவாதி கட்டாய் கட்டரும் ஆண்டவரே மகிமை வேகமாய் மத்தியில் கடந்து வருகிறவரை ஆராதிக்கிறோம். நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தை கர்த்தனின் கடந்து வந்த இடத்தை மகிமையால் நிரப்புகிறது. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே சொல்லாகும் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிற ஆண்டவரே, எங்கள் வசமாய் எங்களோடு இருக்கிற ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற ஆண்டவரே, அழைத்தவர் உண்மையுள்ளவர் எங்களோடு இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றிலும் என் கர்த்தர் எங்களோடு இருக்கிற ஆண்டவரே. இதோ சுழல் காற்றிலும் புயல் காற்றிலும் என் தேவன் எங்களோடு கூட வருகிறவராக ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வானமுடைய சிங்காசனமும் பூமியுடைய பாதபடியுமாய் உடையவரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் நீ நிச்சயத்தில் ஆண்டவரே ஒருபோதும் தடைப்படாத ஆண்டவரே. நீர் கணத்துக்குரியவர், நீர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறீர். ஆராதிக்கிறோம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து இருக்கிறது என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எங்களுடைய ஆண்டவர் அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் துதிகள் மத்தியில் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலையும் கர்த்தர் எங்கள் மத்தியிலும் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலும் கடந்து வந்து எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அழகான ஓய்வு நாளில் குடும்பமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் அது எல்லா கனமும் மகிமையும் ஆராதனைக்குரிய பாத்திரராக இயேசுவை கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். Your mercy and love.
we cry out. You are holy. You alone are holy. Lord, you will reign forever. We adore you. ராஜாக்களெல்லாம் நடுங்கிடும் ராஜனீரே, தேவாதிதே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆசாரிகள் பாவி உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தமானவர் மகத்துவமானவர் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சேதாரங்கள் மத்தியில் 24 மணித்தியாலாவே ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya. ஆண்டவரே குறித்தும் ஆண்டவருடைய மகிமையால் துதிகள் மத்தியில் வாசமானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலேயும் இதோ கர்த்தாவின் எங்கள் மத்தியில் கட்டளைகளை ஆளுகை செய்கிற தேவனாதி உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தாவின் சகலமும் அறிந்தவர், எங்களை சகல சத்தியத்தில் நடத்துகிறவரும், ஆண்டவருடைய நீதியின் பாதைகளை நடத்துகிறவரும், ஆண்டவர்களுடைய கால்கள் கல்லிட்டரானபடிக்கு ஆண்டவரை நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு ஆண்டவரை நாங்கள் ஏற்கும். ஆண்டவர் சுவாமி, ஆண்டவரை எல்லா இடரான பாதைகளிலும், எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளிலும், எல்லா காலநிலைகளிலும் ஆண்டவரை எது வந்தாலும் எங்கு நடந்தாலும் எந்த அவனீர் எங்களை விட்டு விலகவில்லை, எங்களை கைவிடவில்லை. ஆண்டவரே, எந்த அவனீர் பரிசுத்தராய், ஆண்டவரை நீ சொன்னதை செய்து முடிக்கிறவராய், ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறவில்லை. ஆண்டவரே, வான பூமி ஒழிந்து போனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் மாறாதது என்று சொன்னவரே, ஆண்டவரை நீ சொன்னபடி சகலம் ஆண்டவரை சகலமும் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாதி ஸ்நேகத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தமைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தாயின் கருவிலே நாம் உருவாகும் முன்னமே எந்தவரே நம்முடைய கற்பனைகளை கண்டமைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ஆண்டவரே, எல்லா மறைவான வேலையிலும் என் கர்த்தருடைய கண்களும் உண்பதாய் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பார்க்கிறதவனாக உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா நாள்களிலும், எல்லா வேலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் தேவனீர் எங்களோடு இருக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இதோ ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மேலானதா இருக்கிறது. ஆண்டவரே, ஹalleluya. ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். ஹalleluya, ஹalleluya. சங்கீதம் 128 முதலாம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருடைய அருமையான ஓய்வு நாளில் அவருக்கு கணத்தை மகிமை ஏறெடுத்துக் கொண்டிருக்கும் நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். இரண்டால் அவர் எங்களை பிள்ளையாய் தம்முடைய பிள்ளையாய் பேர் சொல்லி அழைத்தவராய் இருக்கிறார். அவர் ஏகமா சம்மாவா இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் ஏகமா சம்மா எங்களோடு இருக்கிறதவராக இருக்கிறார். அவருடைய அந்த அன்பின் கரத்தை நாங்கள் நோக்கி மாறாத அந்த மேலான அந்த அன்பின் கரத்துக்காக, மேலான அந்த அன்பின் கரத்துக்காக கரத்தை காத்தலை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
ராஜால் இந்த நெருக்கத்தில் இந்த சூழ்நிலை ஏன் ஆண்டவர் எனக்கு வந்தது இந்த புலம்புன நாட்களில் தேவன் எங்களோடு இருந்து இன்றும் என்றும் நேற்று மாறாத ஆண்டவர் எங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த அன்பின் கரத்தை நாங்கள் நோக்கி நாங்கள் பாடுவோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனம் இவ்வாறு சொல்கிறது. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும்
நாட்களாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய கிருபைகளை அனுதினமும் புதிய கிருபைகளை அவருடைய வாழ்க்கையில் புதிதாய் ஊற்றுகிற கர்த்தரா இருக்கிறார். ஆகவே அந்த கிருபைகளை எண்ணி எண்ணி கர்த்தருக்கு நன்றிகளை எடுப்போம். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் நியமித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவு எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் என் கர்த்தர் சொன்னது நிறைவேறும் மற்றும் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இறுதி வரை எங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்கிற சர்வ வல்லவராக பொய் சொல்லவோ
கண்வெளியை தொடுகிறதற்கு சமமே சொன்னவரே, இது ஆண்டவரே, சத்துருவானவன் ஆண்டவரே எந்த வழியாய் வந்தாலும் தேவன் நீர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இது தேவனே சகலவற்றையும் அறிந்தவரும் ஆண்டவரே, எங்களுக்கு யுத்தத்தின் ஜெயத்தை தருகிறவரும் சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை, ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நீர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் வரை எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே சகலவற்றை கண்டு பார்த்துக் கொள்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, எங்களுடைய கால்கள் பதிவிடாதபடிக்கு எந்த மனிதர்களை ஆண்டவரே கருங்களிலே தாழ்ந்து கவிழ்ந்து நடத்துகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கர்த்தர்களோடு இருக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் எந்த உண்மை விஷயங்களை எதுவும் பிடிக்க முடியாது ஆண்டவரே. அன்பின் கருத்துக்காக அநாதி ஸ்நேகத்துக்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். स्तुति वेवा स्वामिनी प्रशंसा वेवा उबहांसे के दया पे में उबहांसे के करुणा गुणे सीपत करते आप उबहांसे स्तुति पूजा गिने ने स्वामी हालेलुया आप विनाशन उन्हें उबहांसे के करुणा उबहांसे के दया नवति निसाते स्वामी उदय उदय नव करुणा वाग्मी स्वामी हुदुमलेस मग पेनुआवु आदरणीय प्याननी मुළු ශක්තියෙන් මුළු ආත්මයෙන් මුළු බුද්ධියෙන් අපි ඔබ වහන්සේට නමස්කාර කරනවා. අපේ හිස නවා ඔබ වහන්සේගේ නාමයට ගෞරවය පුද කරනවා. හalleluya. හඳු පර්වත පහව ගියා ස්වාමී ඔබ වහන්සේගේ කරුණාව මේ මොහොත දක්වා ස්වාමී පහළ වී අපගේ ජීවිතයේ අධික වෙන්නට සැලසුවා වූ आदरणीय यीशु स्तुति वेवा प्रशंसा वेवा स्वामी गौरव वेवा देव प्यारे नमस्कार वेवा हालेलुया. वहां से के प्रेम में विशाल है स्वामी, वहां से के दया पे में विशाल हालेलुया. आप वहां से के नाम गुण वर्णना हालेलुया. गौरव वेवा विश्वसनीय देवी स्तुति वेवा प्रशंसा हालेलुया. नमस्कार देव संविधानी परिशुद्ध पितावे அதினோ வහන්සේගේ වචනෝ දෙස අපි කණ්ඩලා කරන්නේ இன்று நாளிலே உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ස්වාමීනි. ஆண்டவரே ඔබ වහන්සේගේ වචනය ආත්මයේද ජීවනයේද වේ. உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது ස්වාමීන් වහන්සේ கர்த்தாவே අද දින ඔබ වහන්සේගේ වචනේ වා இன்று நாளிலே உம்முடைய வார்த்தை ඒ அனுப்பி ජීවනයේ රොටියේ වා அந்த ஜீவ அப்பத்தை අපව அனுப்பி ජීවමාන කළේ. எங்களை உயிர்ப்பித்தருளுவீராக හalleluya. ප්‍රශංසා වේවා ස්වාමී. ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம். අපි යාඥා කරනවා ස්වාමීනි. நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி හalleluya. ඔබ වහන්සේගේ ශුද්ධාත්මයන් වහන්සේ உம்முடைய பரிசுத்தாவியானவர் ඔබ වහන්සේගේ වචනය ස්වාමීනි. உம்முடைய வார்த்தை හalleluya. රැගෙන எடுத்து ස්වාමී ඔබ වහන්සේගේ දරුවන්ගේ හදවත්වල உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள் இருதயத்துக்குள் ඒ වචනේ තබන පිණිස அந்த வார்த்தை வைக்கும்படிக்காக අපි நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. හalleluya. ஹalleluya හalleluya. ஹalleluya. ඔබ වහන්සේගේ හස්ත අපි අරන් உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே අපි යාඥා කරනවා. நாங்கள் ஜெபிக்கிறோம். ශුද්ධාත්මයන් වහන්සේ பரிசுத்த අපට ஆவியானவர் උපකාර කළ මැනව எங்களுக்கு உதவி செய்வீராக. අපට උපකාර කළ මැනව எங்களுக்கு உதவி සිල් செய்வீராக. සත්‍යතාවයන් කරා சகல சத்தியத்துக்குள்ளும் අපව රැගෙන ගියවා. எங்களை கொண்டு අපි செல்வீராக. වමටවත් දකුණටවත් நாங்கள் வலது புறமோ இடது නොහැරී புறமோ ස්වාමීනි நாங்கள் சாராமல் ඔබ වහන්සේගේ ඒ ජීවමාන මාර්ගයේ අපි ගමන් කරනවා. உம்முடைய ஜீவனுள்ள வழியிலே ඒ நாங்கள் நடந்து සදාතනික මාර්ගයේ ගමන් කරනවා. அந்த நித்திய ඒ வழியிலே நாங்கள் කැමැත්ත நடக்க තුළ ගමන් කරනවා. உம்முடைய சித்தத்துக்குள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. යේසුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ආමේන්. ஆமென் ஆமென். ஆமென். එල් හකාදෝෂ් எல் அகாதோஷ் ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේ වන අපගේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාට මාසයේ පළවෙනි ඉරුදින සුබ පැතුම් ගෙනෙන්න. பரிசுத்தமுள்ள தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை අද දින දේව වචනේ මාතෘකාව වන්නේ இன்றைய நாளில் இதோடைய வார்த்தையின் Give தலைப்பு thanks in storm. புயலிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். කුණාටුවේදී දෙවියන් වහන්සේට ස්තුති පුදන්න. புயலிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். කුණාටුවේදී දෙවියන් වහන්සේට ස්තුති පුදන්න. புயலிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ප්‍රේමවන්ත දේව දරුවනි. பிரியமானது මත්තයු 26 மத்தேயு 26ஆம் 26 සිට 26ஆம் வசனம் අපි පහළට කියවමු. நாங்கள் கீழே வசனங்களை ඕන් வாசிப்போம். කමින් සිටියේදී යේසුස් වහන්සේ රොටිගෙන ආශිර්වාද කොට කඩා ගෝලයන්ට දී රැගෙන කාපල්ලා මේක මාගේ ශරීරයයි කීසේක. උන් වහන්සේ කුසලානයක් ගැන ස්තුති කොට ඔවුන්ට දී නුඹලා සියල්ලෝම මෙයින් දීපල්ලා මේක පව් කමාව පිණිස බොහෝ දෙනා උදෙසා වගුරුවන අලුත් දිවසමේ මාගේ එලෙයයි කීසේක. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබටත් මටත් විශාල ආදර්ශයක් දෙමින් இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பெரிதான ஒரு முன்மாதிரியை வைத்து උන්වහන්සේ ඉදිරියේ විශාල කුණාටුවක් තිබියදී அவருக்கு முன்பதாக பெரிதான ஒரு புயல் இருக்கும் போது, විශාල පීඩාවක් තිබියදී பெரிதான ஒரு உபத்திரவம் இருக்கும் போது උන්වහන්සේ මෙතන සඳහන් කරනවා அவர் இந்த இடத்துல මේ சொல்லுகிறார், මාගේ ශරීරය இது என்னுடைய මේ சரீரம், මාගේ රුධිරය இது என்னுடைய ரத்தம், පව් කමාව පිණිස பாவ மன்னிப்புக்குண்டாக වගුරුවන රුධිරය කියලා උන්වහන්සේ සඳහන් කරනවා. சிந்தப்படுகிற ரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். බලන්න ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි பாருங்கள் பிரியமான தேவனுடைய අපි பிள்ளைகளே, දකිනවා நாங்கள் பார்க்கிறோம் යේසුස් වහන්සේට පුළුවන් වුණා இயேசு கிறிஸ்துவால கூடுமாய் இருந்தது ඒ කුණාටුව ඉදිරියේ තබාගෙන அந்த புயலை முன்பதாக ඒ வைத்துக் கொண்டு කුසලානය උස්සලා அந்த பாத்திரத்தை தூக்கி ස්තුති කරන්න. அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண 27 වෙනි පදේ කියනවා 27ஆம் வசனம் சொல்கிறது, කුසලානයගෙන பாத்திரத்தை எடுத்து ස්තුති කොට ஸ்தோத்திரம் பண்ணி උන්වහන්සේ அவர் ඔවුන්ට පානය කරන පිණිස அவர்களுக்கு குடிக்கும்படிக்கு ආඥා කළා. அங்கே මේ கட்டளையிட்டார். කුසලානය මොකද්ද? இந்த பாத்திரம் என்னது? උන්වහන්සේගේ කුරුසපත් වීමයි. அவருடைய சிலுவையிலே அறையப்படுவது, උන්වහන්සේගේ රුධිරයයි. அவருடைய ரத்தம். ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි பிரியமானதோடைய යේසුස් වහන්සේ අපට ආදර්ශයක් වෙමින් இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியை வைத்து පීඩාවේදී පවා உபத்திரவத்திலே கூட උන්වහන්සේ ස්තුති පූජා කළා. அவர் நன்றி செலுத்தினார், ස්තුති කළා. அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். ඔබත් මමත් நீங்களும் நானும் අපේ ජීවිතේ මොන ගුණාටු හැමුවත් எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன புயல் வந்தாலும் දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වන්න. தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண අපි අමතක නොකළ යුතුයි. நாங்கள் மறக்க கூடாது. මන්දනා ஏனென்றால் උන්වහන්සේ அவர் අපේ ජීවිතේ எங்களுடைய வாழ்க்கையில் කලාව පුදුම ක්‍රියා செய்த ஆச்சரியமான காரியங்கள் බොහෝය. அநேகமாயிருக்கிறது, அநேகமாயிருக்கிறது, அநேகமாயிருக்கிறது. හලෙලූයා ஹalleluya, හලෙලූයා ஹalleluya, හලෙලූයා ஹalleluya. ඉදිරියේ තිබෙන කුණාටුවක් අපි බලාගෙන முன்பதாக இருக்கிற புயலை நாங்கள் பார்த்து கொண்டு අපි කිසි විටකත් நாங்கள் ஒருபோதும் දෙවියන් වහන්සේ කලාව දේවල් தேவன் செய்த காரியங்களை අමතක කරලා மறந்து விட்டு අපි දෙවියන් වහන්සේට දෝෂාරෝපණය කළ යුතු නැහැ. நாங்கள் தேவனை முறுமுறுக்க கூடாது. අපි කොඳුරන්න අවශ්‍ය නැහැ. நாங்கள் முறுமுறுக்க அவசியம் இல்லை. මන්දනම් ஏனென்றால் අද අපි සිටිනවා නම් இன்றைக்கு நாங்கள் අද நிற்போமானால், අපි ජීවත් වෙනවා. இன்றைக்கு நாங்கள் உயிரோடு අද යම්කිසි இருப்போமானால், ආශිර්වාදයක් අපිට තියෙනවා. இன்றைக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குமானால், හලෙලූයා. ஹalleluya, ඒ දෙවියන් වහන්සේ නිසා. அது தேவனாலே, ඒ යේසුස් වහන්සේ. அது இயேசுவினாலே. එනිසා ஆகவே සමහර විට මේ දේවල් අපිට අමතක වෙනවා. சில வேளையிலே இந்த காரியங்களை நாங்கள் மறந்து போய் விடுவோம். කාලයක් පසු වෙනකොට காலம் கடந்து ඒ போகும்போது දෙවියන් වහන්සේ කළා වූ ඒ පුදුම ක්‍රියා අපේ ජීවිතේ අමතක වෙනවා. தேவன் செய்த ஆச்சரியமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே අපිට மறந்து ලොකුවට පේන්නේ අපේ කුණාටුවයි. எங்களுக்கு பெரிதாக என்னுடைய புயல் தான் ඒ தெரியும். මොහොතේ තමයි අපි ස්තුතිවන්ත නොවී සිටින්නේ. அந்த நேரத்திலே தான் நாங்கள் நன்றி இல்லாமல் இருப்போம். අපිට දෙවියන් වහන්සේ කළා වූ මේ හැම දෙයක්ම සිහිපත් කරමින්
ස්තුතිවන්ත වෙන්න පුළුවන් නම් எங்களுக்கு தேவன் செய்த சகலத்தையும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல கூடுமானால் අපිට කුණාටුවේදී எங்களுக்கு புயலிலும் උන්වහන්සේට ස්තුතිවන්ත වෙන්න. அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ස්තුති இருக்கக்கூடும். පූජා කරන්න. நன்றி பலிகளை ஏறெடுக்கலாம். Hallelujah. Hallelujah. ඇයි ஏனென்றால் ඔබත් මම நீங்களும் நானும் විශ්වාස කරනවා මේ விசுவாசிக்கிறோம். මොහොත දක්වා இந்த நேரம் வரை අපිට පුදුම දේ කළා වුනේ. எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த මේ தேவன் ඉදිරියට இதுக்கு பின்பு මේ කුණාටුවේදී இந்த புயலிலும் උන්වහන්සේ அவர் පුදුම දෙයක් කරන්නේ. அதிசயமான காரியங்களை Hallelujah. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya ප්‍රේමවන්ත දේව ධර්මයේ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே අපේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ எங்களுடைய கர்த்தராகிய இயேசு අපි கிறிஸ்து දකිනවා යෝහන් 6 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදේ. நாங்கள் பார்க்கிறோம் யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் උන්වහන්සේට පුළුවන් වුණා அவரால கூடுமாய் இருந்தது 5000ක සෙනගක් තබාගෙන 5000 பேரை வைத்துக்கொண்டு 5000ක අභියෝගයක් තියාගෙන 5000 பேருக்குரிய சவாலை ඒ வைத்துக்கொண்டு ලැබුණා වූ මසුන් ටිකයි රොටි ටිකයි රැගෙන அந்த கிடைத்த கொஞ்ச அப்பத்தையும் மீனையும் கொண்டு ආශිර්වාද කොට ஆசீர்வதித்து ස්තුති කොට நன்றி செலுத்தி ආමේන් ஆமென் බෙදා දෙන්නට அதை பகிர்ந்து கொடுக்க උන්වහන්සේට පුළුවන් වුණා. அவரால் கூடுமாயிருந்தது. Hallelujah. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya 5000ම 5000 பேர் ඇති වෙන්න ආහාර අනුභව කරලා அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு දෙතිරි වුණ බව බයිබලයේ. மிகுதியாயும் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. ஹalleluya අපි යේසුස් වහන්සේ විශාල ආදර්ශයක් අපට දීලා තියෙනවා. எங்களுடைய இயேசு ஒரு பெரிதான முன்மாதிரி எங்களுக்கு යේසුස් கொடுத்திருக்கிறார். වහන්සේ රොටි ගැන ස්තුති කොට. இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணார். හලෙලූයා. ஹalleluya ප්‍රේමවන්ත දේව ධර්මයේ பிரியமான අද தேவனுடைய பிள்ளைகளே අපේ අතේ තියෙන එක ගැන இன்றைக்கு எங்களுடைய கரத்திலே இருக்கிறதை අපි දෙවියන් වහන්සේ ස්තුතිවන්ත වෙන්න පුළුවන් නම් நாங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கக்கூடும். දෙවියන් වහන්සේ ඔබව තෘප්තිමත් කරන්නට යනවා. தேவன் உங்களை திருப்தியாக்க போகிறார். හලෙලූයා. ஹalleluya පිරීතිරෙන්නට යනවා. நீங்கள் நிரம்பி வழிய போகிறீர்கள். ஆமென் කියමුද? ஆமென் சொல். හලෙලූයා. ஹalleluya එපමණක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல ලාසරස් මිය ගිය වෙලාවේදී லாசரஸ் மரித்த பொழுது යේසුස් වහන්සේ ඒ සොහොන් පොත ගාවට ඇවිල්ලා இயேசு கல்லறையிலே வந்து යෝහන් 11 අපි කියවනවා. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார் යානනි பிதாவே ඔබ මාගේ වචනය ඇසූ නිසා நீர் என்னுடைய வார்த்தை ඔබට கேட்டபடினாலே ස්තුති කරමි. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். Hallelujah. ஹalleluya යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து ඒ ලාසරස් මැරිච්ච වෙලාවදී පවා லாசரஸ் மரித்த பொழுது கூட අපි දකිනවා நாங்கள் பார்க்கிறோம் උන්වහන්සේ அவர் පියාණන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. பிதாவுக்கு நன்றி ස්තුති செலுத்துகிறார். කරනවා. நன்றி செலுத்துகிறார். යාඥාව ඇසූ නිසා. ஜெபத்தை கேட்டபடினாலே ප්‍රේමවන්ත දේව ධර්මණී பிரியமானதுடைய අපේ වාතාවරණ සමහර විට අද මරණාසන්න වෙලා ඇති නැත්තම් මරණයටපත් වෙලා ඇති. சில வேளை எங்களுடைய சூழ்நிலை மரணத்துக்கு ஏதுவா இருக்கலாம் அல்லாட்ட மரணம் அடைந்திருக்கலாம். කිසි බලාපොරොත්තුවක් නැතුව ඇති. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கலாம். නමුත් නැති දේ ඇති දේෙන් සඳහන් කරන්නා වූ දෙවි කෙනෙකුට අපි নমස්කාර කරන්නේ. ஆனாலும் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah. ஹalleluya හලෙලූයා. Hallelujah. යේසුස් වහන්සේ යාඥා කළා. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். යාන් වහන්සේ ස්තුති කළා. பிதாவுக்கு நன்றி செலுத்தினார். යාඥාව ඇසූ නිසා. ஜெபத்தை கேட்டபடினார். හලෙලූයා. Hallelujah. ප්‍රේමවන්ත දේව ධර්මණී பிரியமானதுடைய பிள்ளைகளே සුදු බයිබලයේ සඳහන් වෙනවා. பரிசுத்த வேதாகமத்திலே කිසි சொல்லப்படுகிறது දෙයකට කනගාටු වන්නේ නැතුව. நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் හලෙලූයා. Hallelujah. ස්තුතිය සමග நீங்கள் நன்றியோடு கூட හලෙලූයා ඔබගේ යාඥාව உங்களுடைய ஜெபத்தை දෙවියන් වහන්සේට දන්නවා. தேவனுக்கு தெரிய ඒ பண்ணுங்கள். විට දෙවියන් වහන්සේ පිළිතුරු அப்பொழுது தேவன் பதில் கொடுப்பார். ආමෙන් කියමුද? ஆமென் சொல். හලෙලූයා. Hallelujah. ඒ නිසා ප්‍රේමණීය දේව ධර්මණී ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே කුණාටුවේදී புயலிலே උන්වහන්සේට ස්තුති පුදමු. அவருக்கு நன்றி செலுத்துவோம். කිතුණුවෙක් கிறிஸ்தவன் පරිණත වුණයි කියලා අපි කොහොමද කියන්නේ? வளர்ந்த கிறிஸ்தவன் என்று எப்படி நாங்கள் சொல்லக்கூடாது? හලෙලූයා. ஹalleluya ආමෙන්. ஆமென். කිතුණුවෙක් කුණාටුවේදී කෙසේද හැසිරෙන්නේ? ඒ හැසිරෙන ක්‍රමය ඔහුගේ පරිණතභාවය එළිදරව් කරනවා. ஒரு கிறிஸ்தவன் புயலிலே எப்படி நடந்து கொள்ளுகிறானோ அவன் நடந்து கொள்ளுகிற விதம் அவன் வளர்ந்த கிறிஸ்தவன் என்று அறிய முடியும். ප්‍රේමවන්ත දේව ධර්මණී பிரியமானதோட பிள்ளைகளே යම්කිසි කිතුණුවෙක් ஒரு கிறிஸ்தவன் කුණාටුවක් එද්දී புயல் வரும் பொழுது ඔහු
මුමුණන්න පටන් ගන්නවා නම් அவன் முறுமுறுக்க துவங்குவான் මුදුරන්න පටන් ගන්නවා அவன் නම් முறுமுறுப்பானான் කම්ප්ලේන් කරන්න පටන් ගන්නවා அவன் නම් அங்கே குறை கூற தொடங்குவானான் ඔහුගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ කරපු දේවල් දෙවියන් වහන්සේ ඔහුව අර කුඩා තැන ඉදිද්දි ඒ කිසිම කෙනෙක් උදව් කරන්න නැති වෙලාවෙදී දෙවියන් වහන්සේ ඔහුට කළා වූ දේවල් අමතක කරනවා නම් அவன் ஒருவரும் பாராத நேரத்திலே சிறியவனாய் இருக்கும் போது தேவன் கரம் கொடுத்து உயர்த்தினதை அவன் பாராமல் இருப்பானாகில் ඔහු ආත්මිකව වර්ධනය නොවූ කිතුණු அவன் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்க்கப்படாத கிறிஸ்தவன் ප්‍රේමාන්ත දේවදරුවේ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே අපේ යේසුස් වහන්සේ ආදර්ශයක් අපට දුන්නා පමණක් නෙවෙයි எங்கள் இயேசு எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்தது மாத்திரமல்ல ලූක් 17:11 අපි කියවනකොට லூக்கா 17ஆம் அதிகாரம் යේසුස් 11 වහන්සේ 10 දෙනෙක්ව සුව කරනවා இயேசு கிறிஸ்து 10 பேரை சுகமாக்குகிறார் එක පුද්ගලයෙක් ஒரு மனிதன் හැරිලා ඇවිල්ලා திரும்பி வந்து යේසුස් වහන්සේට இயேசுவுக்கு කියනවා උන්වහන්සේගේ පාද පාමුලේ වැටිලා அவருடைய பாத படியிலே விழுந்து උන්වහන්සේට ස්තුතියි කියනවා அவருக்கு நன்றி என்று ලූක් சொல்லுகிறார் 17 லூக்கா 17ஆம் அதிகாரம் අපි දකිනවා நாங்கள் பார்க்கிறோம் 15 සිට කියවද්දී 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ඔව්හු යද්දී පවිත්‍ර වූයේ ඔවුන්ගෙන් එක්කෙනෙක් තමාට සුව වූ බව දැක මහත් ශබ්දයකින් දෙවියන් වහන්සේට ගෞරව කරමින් හැරී ඇවිත් උන්වහන්සේගේ පාමුල මුහුණින් වැටි උන්වහන්සේට ස්තුති කළේය. அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ඔහු සමාරිතයෙක්. அவன் சமாரியனாய் இருந்தான். යේසුස් වහන්සේ උත්තර දෙමින් இயேசு பதில் கொடுத்து දස දෙනාම පවිත්‍ර වුණා නොවේද? නමුත් නව දෙනා කොහිද කියලා උන්වහන්සේ අහනවා. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா மற்ற 9 பேர் எங்கே என்றார். ප්‍රේමාන්ත දේවදරුවනේ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, යේසුස් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. இயேசு சுவாமி எதிர்பார்க்கிறார். බලාපොරොත්තු වුණා. அவர் எதிர்பார்த்தார். 10 දෙනෙක් සුව වුණා. 10 பேர் சுகமடைந்தார்கள். එක්කෙනෙක් පමණයි හැරිලා ආවේ. ஒருவர் மாத்திரமே திரும்பி එක්කෙනෙක්ට வந்தார். පමණයි ඒ ගෞරවය දෙවියන් වහන්සේට දෙන්න ස්තුති කියන්න ඒ හදවතක් තිබුණේ. ஒருவனுக்கு மாத்திரமே தேவனை மகிமைப்படுத்த அவருக்கு நன்றி செலுத்துகிற இருதயம் இருந்தது. ස්තුති කරන මනුෂ්‍යයා நன்றி செலுத்துகிற மனிதன் දෙවියන් වහන්සේට ඉතා ප්‍රීතියක් ගෙන දෙනවා. தேவனுக்கு பெரிதான ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. தேவன் எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේගේ හදවත පිනා යනවා. தேவனுடைய இருதயம் மகிழ்கிறது. ඇයිද නම් ஏனென்றால் අපි රෙකග්නයිස් කරනවා. நாங்கள் அறிந்து අපි கொள்கிறோம். හඳුනා ගන්නවා. நாங்கள் அறிந்து මේ கொள்கிறோம். දේ මට කළේ இந்த காரியத்தை எனக்கு செய்தது මගේ දෙවියන්. என் தேவன். හලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා ஆகவே ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ස්තුතිවන්ත වෙන මනුෂ්‍ය ස්තුති කරන මනුෂ්‍ය நன்றி இருதயமுள்ள மனிதன், நன்றி செலுத்துகிற மனிதன், ඔහුගේ ජීවිතයේ அவனுடைய வாழ்க்கையிலே උපමන කුණාටු ආවා. எவ்வளவு புயல் வந்தாலும் ජයග්‍රහණයෙන් ජයග්‍රහණය. வெற்றியின் மேல் வெற்றி, ආශිර්වාදයෙන් ආශිර්වාද. ஆசீர்வாதத்தின் மேல் ඔව් ஆசீர்வாதத்துக்குள் උසස් වෙන්නට. அவன் உயரப் போகிறான். හලෙලූයා. Hallelujah. ඇයිද නම් ඒ දෙවියන් නිසා වහන්සේ කොපමණ උසස් කළා. தேவன் எவ்வளவு உயர்த்தினாலும் ඔහුට පුළුවන් அவனால கூடும் ඒක අතහැරලා அதை விட்டு விட்டு හැරිලා ඇවිල්ලා திரும்பி උන්වහන්සේ வந்து පාද පාමුල වැටිලා அவனுடைய பாத அங்கே இயேசுவே. விழுந்து இயேசுவே நன்றி. අන්න ඒ මනුෂ්‍යයා ගැන அந்த மனிதனை குறித்து දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න. தேவன் නිසා சந்தோஷப்படுகிறார். ප්‍රේමණීය දේව දරුවනි ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், අපි දකිනවා ඊශ්‍රායල් සෙනග நாங்கள் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் අවුරුදු 40ක් 40 வருஷம் අනාන්තරයේ வனாந்திரத்திலே දෙවියන් වහන්සේගේ தேவனுடைய පුදුම ක්‍රියා දැක්කා. ஆச்சரியமான கிரியைகளை பார்த்தார்கள். නමුත් ஆனாலும் ඔවුන්ගේ ස්තුතිවන්ත නොවීම அவர்கள் நன்றி இல்லாதவர்களாய் இருந்து අපිට දකින්නට ලැබෙනවා. நாங்கள் பார்க்கிறோம். ප්‍රේමවන්ත දේව දරුවනි பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේ බලවත් හස්තයෙන් බාහුව දිගු කරලා වහල්කම නිදහස් කරනවා. தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தையும் நீட்டி ඔවුන් නිදහස් කරනවා. அவர்களை விடுவித்தார் නමුත් அடிமைத்தனத்திலிருந்து. රතු මුද ගහ වෙනකොට ஆனாலும் சிவந்த சமுத்திரம் නැවතත් வரும்போது
මුණන්න පටන් ගන්නවා. அவர்கள் மறுபடியும் රාත් முறுமுறுக்க මෝදේ හාස්කම් කරද්දී சிவந்த சமுத்திரத்திலே அற்புதங்களை ගායනා செய்வார்கள். කරලා ප්‍රශංසා කරනවා. அவர்கள் பாடி தேவனை ඊට துதிக்கிறார்கள். පසුව பின்பு ඔවුන් මාරාවලට එද්දී அவர்கள் மாறாவுக்கு வரும் නැවතත් කොඳුරන්න පටන් ගන්නවා. மறுபடி ඊට පස්සේ முறுமுறுக்கிறார்கள். සීන් වනාන්තරයට යද්දී அவர்கள் சீன் வனாந்திரத்தில் කෑම නැහැ போகும்போது කියනවා. அங்கே சாப்பாடு இல்லை என்று சொல்லுகிறார்கள். මෙසේ නැවතත් மறுபடியும் ඔවුන් ඉදිරියේ තිබුණ කුණාටුවක් බලාගෙන அவர்களுக்கு முன்பதாக இருந்த புயலை දෙවියන් பார்த்துக் கொண்டு වහන්සේ කළා වූ හාස්කම් தேவன் செய்த அற்புதங்களை අමතක කරමින් மறந்து ඒ போய் සිහිපත් කරන්න බැරිව அதை நினைவு கூற முடியாமல் මුමුණවි முறுமுறுத்துக் கொண்டு ඔවුන් දෙවියන් වහන්සේ දුන්නා වූ පොරොන්දුව தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை අයින් කරගත්තා. அவர்கள் இழந்து අද போனார்கள். බොහෝ අය இன்றைக்கு அநேகர் දෙවියන් වහන්සේ දුන්නා වූ පොරොන්දුව අයින් කරගන්නේ தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை இழந்து போவது දෙවියන් වහන්සේ දුන්න දෙයට දෙවියන් වහන්සේ කරපු දෙයට උන්වහන්සේ ස්තුති කරන්න අපි අමතක කරනවා. தேவன் கொடுத்த காரியத்துக்கு தேவன் செய்த காரியத்துக்கு நன்றி சொல்ல மறந்து போவது ඒට ස්තුතිවන්ත වන්න අපි අමතක වෙනවා. அதுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்க மறந்து போய் விடுகிறோம். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. හලෙලූයා. පසු කාලෙක කියනවා මේක කරේ මාගේ ශක්තියයි, මාගේ ඥානයයි, මමයි, මාගේ බලයයි කියලා. பிற்காலத்திலே சொல்லுகிறோம் இதை செய்தது என் பலன் என் ஞானம் நான் தான் என்று சொல்லுகிறோம். දෙවියන් වහන්සේට ස්තුති පූජා පුදාන්නට අමතක වෙනවා. தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க மறந்து விடுகிறோம். ඊශ්‍රායල් සෙනඟ දවස් 11න් කානාන් දේශයට යනවා. இஸ்ரவேல் ஜனங்கள் 11 நாட்களிலே கானான் தேசத்துக்கு නමුත් போவார்கள். අවුරුදු 40ක් ஆனாலும் 40 දෙවියන් வருஷம் වහන්සේ ඔවුන්ට උගන්වන්න උත්සාහ කළා. தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி නමුත් ඔවුන් සූදානම් නැහැ. ஆனாலும் அவர்கள் ඔවුන් හැම ஆயத்தம் විටම තීරණ ගත්තේ அவர்கள் எப்பொழுதும் தீர்மானம் எடுத்தனர். ඉස්සරහා තියෙන දේ බලාගෙන. முன்பதாக இருக்கிறதை ඔවුන්ට பார்த்து බැරි වුණා அவர்களால் දෙවියන් கூடாமல் போனது. වහන්සේ මේ ඊයේ කරපු දේවල්. தேவன் நேற்று செய்ததை දෙවියන් වහන්සේ පසුවනව දවස්වල කරපු දේවල්. தேவன் கடந்த நாட்களில் සිහිපත් செய்ததை කරමින් நினைவு கூர்ந்து දෙවිඳුනි ස්තුති වේවා. தகப்பனே உமக்கு நன்றி මන්දනම් ஏனென்றால் ඔබවහන්සේ පුදුම දේ කරන්නා වූ දෙවියන් වහන්සේ நீர் அதிசயங்களை செய்கிற ඔබවහන්සේ தேவன். බලවත් ලෙස நீர் வல்லமையாக වහල්කමෙන් අපව නිදහස් කළසේක. எங்களை அடிமை தனத்திலிருந்து ඒ விடுவித்தீர். කලේ ඔබවහන්සේය. அதை நீர்தான் செய்தீர். ස්වාමීනි ஆண்டவரே ඒ නිසා ஆகவே අපි විශ්වාස කරනවා நாங்கள் මේ விசுவாசிக்கிறோம் කුණාටුවේදී இந்த புயலிலும் ඔබවහන්සේ බලවත් දෙයක් කරන්න. நீர் பலத்த காரியத்தை ස්තුති செய்வீர். වේවා යේසු. நன்றி இயேசுவே. ඊශ්‍රායල් සෙනඟ ඒව කිව්වේ නෑ. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வாறு சொல்லவில்லை. නිසාම ஆகவே ඔවුන් அவர்கள் පොරොන්දු දේශය හිමි කරගත්තේ නැහැ. வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. ඔවුන් හොඳුරන සෙනඟක් බවට පත් වුණා. அவர்கள் முறுமுறுக்கிற ஜனங்களாய் ඔවුන් දෙවියන් மாறினார்கள். වහන්සේගේ සැලසුම් තේරුම් ගත්තේ නැහැ. அவர்கள் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. ප්‍රේමවන්ත දේව දරුවෝ. பிரியமானதோடைய பிள்ளைகளே, අද ඔබත් මමත් இன்றைக்கு நீங்களும் நானும் කොහොමද සිටින්නේ? எப்படி இருக்கிறோம்? හලෙලූයා. අද ඔබ දෙවියන් වහන්සේ කරපු දේවල් අමතක කරලා නම් இன்றைக்கு நீங்கள் தேவன் செய்த காரியங்களை மறந்திருப்பீர்களானால் ප්‍රේමවන්ත දේව දරුවෝ. பிரியமானதோடைய பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේගේ පොරොන්දු ඔබගේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්න බෑ. தேவனுடைய வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாது. උන්වහන්සේට ස්තුතිවන්ත වෙන මනුෂ්‍යයා. அவருக்கு நன்றி செலுத்துகிற උන්වහන්සේට மனிதர், ස්තුති කරන මනුෂ්‍යයා. அவருக்கு நன்றி செலுத்துகிற மனிதர் හැම විටම எல்லா நேரங்களிலும் දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් தேவனுடைய நாமத்தினாலே ආශිර්වාදය ලබනවා. ஆசீர்வாதத்தை பெறுகிறார். ප්‍රේමවන්ත දේව දරුවෝ. பிரியமானதோடைய අපි பிள்ளைகளே, දකිනවා நாங்கள் 1 பார்க்கிறோம் தெசலோனிක 5:18 ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். පෞල් සඳහන් කරනවා. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், සියල්ලේදී எல்லாவற்றிலும் ස්තුති කරපන්. நன்றி செலுத்துங்கள். මක් නිසාද? ஏனென்றால் ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල கிறிஸ்து இயேசுவுக்குள் නුඹලා ගැන உங்களை குறித்து දෙවියන් වහන්සේගේ தேவனுடைய කැමැත්තමය. பிரியம் அதுவே. හලෙලූයා. හලෙලූයා. දේව කැමැත්ත මොකක්ද? தேவனுடைய சித்தம் என்ன? සියල්ලේදී ස්තුති කරන්න. எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுங்கள். සියල්ලේදී ස්තුති කරන්න. எல்லாவற்றிலும் நன்றி කුණාටුවේදී சொல்லுங்கள். ස්තුති කරන්න. புயலிலே நன்றி சொல்லுங்கள். ஹalleluya. ஹalleluya. ස්තුතිවන්ත වෙන මිනිස්සෙක්. நன்றியுள்ள மனிதன் ඇදහිල්ලි මිනිස්සෙක්. அவன் விசுவாசமுள்ள மனிதன். ආමේන්. ஆமென். ආත්මික මිනිස්සෙක්. ஆவிக்குரிய மனிதன். පරිණත වූ මිනිස්සෙක්. அவன் வளர்ந்த මේ மனிதன். ස්තුතිවන්ත වෙන මිනිස්සයා දන්නවා. அங்கே நன்றி செலுத்துகிற மனுஷனுக்கு தெரியும், අද මම සිටින්නේ இன்றைக்கு நான் நிற்பது දෙවියන් වහන්සේ නිසායි. தேவனாலே. හalleluya. ஹalleluya. ඔව් බය නැතුව அவன் பயமில்லாமல் කුණාටු ඉදිරියේ ඉඳගෙන புயலுக்கு முன்பதாய் நின்று මේ கொண்டு කුණාටුවේදී இந்த புயலிலும் වහන්සේ මට ජය දෙන්න යන නිසා நீர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறபடி ஸ்துதி வேவா. நன்றி சொல்லுகிறேன். ජය ලැබෙන්නේ ඉස්සෙල්ලා வெற்றி கிடைக்க முன்பதாக හාස්කමක් සිදු වෙන්නේ ඉස්සෙල්ලා அற்புதம் நடக்க මේ முன்பதாக මිනිස්සයා
அந்த மனிதன் දෙවියන් වහන්සේ ස්තුති පූජා ගේන්නට යනවා. தேவனுக்கு நன்றி செலுத்த හලෙලුයා. ප්‍රේමවන්ත දේව දරුවනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ඒක බලවත්. அது வல்லமை உள்ளது. ඒ බලවත්. அது வல்லமை உள்ளது. ඒ බලවත්. அது வல்லமை உள்ளது. හාස්කම් ලකුණු. அது அற்புதத்தின் அடையாளம். ජීවිතේ අනිවාර්යයෙන්ම කරන්න. உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் නිසා நடக்கும். ප්‍රේමවන්ත දේව ஆகவே දරුවනි. பிரியமான සුදු தேவனுடைய බයිබලයේ සඳහන් වෙනවා. பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, උඹලා වචයෙන් හෝ ක්‍රියාවලින් හෝ මොනවා කරා. நீங்கள் வார்த்தையிலோ கிரியையிலோ எதை සියල්ල செய்தாலும் ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් කරමි. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து උන්වහන්සේ කරුණ කොටගෙන පියාපියෝ දෙවියන් වහන්සේට ස්තුති කරපළා. அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමවන්ත දේව දරුවනි. අපි මොනවා කරා. நாங்க எதை අපි செய்தாலும் මොනවා කරා. நாங்கள் எதை අපි செய்தாலும் දෙවියන් වහන්සේට ස්තුති කර යුතුයි. நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த අපේ வேண்டும். ශක්තිය දුන්නේ උන්වහන්සේ. எங்களுக்கு பலன் கொடுத்தது අපේ அவர், ඥානිය දුන්නේ උන්වහන්සේ. எங்களுக்கு ஞானத்தை අපේ கொடுத்தார், ආශිර්වාදය දුන්නේ උන්වහන්සේ. எங்களை අපි ஆசீர்வதித்தது ඉන්නේ அவர். උන්වහන්සේ නිසා. நாங்கள் நிற்பது ඉතින් அவராலே. මොනවා කළා. நாங்கள் எதை செய்தாலும் හලෙලූයා. වචනයෙන් හෝ வார்த்தையிலே ක්‍රියාවෙන් හෝ கிரியையிலேயோ හැම දෙයක් තුලම எல்லாவற்றிலும் දෙවියන් වහන්සේ ස්තුති. தேவனுக்கு நன்றி செலுத்தும். හලෙලූයා. හලෙලූයා. උන්වහන්සේ උසස් වෙනකොට அவர் பெருகும் பொழுது, ආමේන්. ஆமென். හලෙලූයා. හලෙලූයා. උන්වහන්සේ ගෞරවය ලබනකොට அவர் கனத்தை பெறும் பொழுது ඔබවත් මාවත් උන්වහන්සේ உங்களையும் என்னையும் அவர் කිසි විටක ஒருபோதும் උනාලුට හසු වෙන්නේ புயலுக்காக பட නැහැ. விட மாட்டார். හලෙලූයා. හලෙලූයා. උන්වහන්සේ ඔබට ජය දෙනවා. அவர் உங்களுக்கு ඒ வெற்றியை නිසා தருவார். ප්‍රේමණීය දේව දරුවනි ஆகவே பிரியமானதோடைய අද பிள்ளைகளே, යක්ෂයාගේ ඒ උගුලට இன்றைக்கு பிசாசின் அந்த வலைக்குள்ளே ඔබත් මවත් හසු ගන්න එපා. நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ள ඒක வேண்டாம். යක්ෂයාට ඕනේ. ஏனென்றால் ඔබත් பிசாசு මමත් வேண்டும். කොඳුරු කොඳුරු ඉන්නවා. நீங்களும் நானும் முறுமுறுத்துக் கொண்டே අපි இருக்கிறோம். ස්තුතිවන්ත වෙනවට යක්ෂයා කැමති. நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் අපි இருப்பதை හැම பிசாசு දවසම விரும்ப යේසුස් மாட்டார். වහන්සේ කලාව පුදුම දේවල් සිහිපත් කරමි මෙනෙහි කරමි මතක් කරමි ස්තුති කරනවට යක්ෂයා කැමති නෑ. நாங்கள் எல்லா நாளும் இயேசு எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ததை நினைவு கூர்ந்து அதை தியானித்து நன்றி சொல்வதை பிசாசு விரும்ப மாட்டார். බලන්න අද තියෙන ලොකුම පුදුම දේ මිනිස්සු මෙහෙම කරද්දී දෙවියන් වහන්සේ කරපු දේවල් අමතක කරලා තමන්ගේ කාරණා උසස් කරගන්නවා. இன்றைக்கு இருக்கிற பெரிய காரியம், ஜனங்கள் சடதியாய் தேவன் செய்த காரியங்களை மறந்து தங்களை உயர்த்தி கொள்ளுகிறார்கள். ඉස්රායල් සෙනඟට සමානයි. இஸ்ரவேல் ஜனங்களை போல ඉස්රායල් සෙනඟට සමානයි. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமமாய் இருக்கிறார். මොහොතකින් අමතක කරලා දාන්න. அவர்கள் சடதியாய் மறந்து දෙවියන් වහන්සේ போகிறார்கள். කරපු දේවල්. தேவன் செய்த දෙවියන් காரியங்களை. වහන්සේ අර අසරණ වෙලා නැති වෙලා විනාශ වෙලා උදව් කරන්න කෙනෙක් නැතුව සරණ වෙන්න කෙනෙක් නැතුව අපි ඉඳිද්දී උන්වහන්සේ අපව සොයාගෙන ඇවිල්ලා අපව ඔසවලා තැබූ ඒ දයාව කරුණාව අද බොහෝ මිනිස්සු අමතක කරනවා. நாங்கள் கைவிடப்பட்டு ஒன்றுமில்லாமல் உதவியாற்றவர்களாய், நாங்கள் ஆறுதல் இல்லாமல் நாங்கள் வழி தவறி போய் கஷ்டப்படும் பொழுது தேவன் எங்களை தேடி வந்து அவர் செய்த நன்மைகளை நாங்கள் நினையாதவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ප්‍රේමවන්ත දේවදරුවනි பிரியமானதவனுடைய பிள்ளைகளே, මම මොනවද පිරෙන්න යන්නේ? நான் எதினாலே நிரப்பப்பட මේ போகிறேன், මාගේ ජීවිතේ පිට වෙන්න. அது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட போகிறது. හලෙලූයා. ஹalleluya. මේ මන්ත්‍රයක් නෙවෙයි. இது ஒரு மந்திரம் அல்ல. ආමේන්. ආමේන්. හදවතේ තියෙනවා නම් இருதயத்திலே இருக்குமானால் මොකෙන් එළියට එන්නේ? அது நாவினாலே வெளியே வரும். හලෙලූයා. යක්ෂයාට ඕනේ. பிசாசுக்கு ඔබවත් வேண்டும். මාවත් කෙඳිරීමෙන් පුරවන්න. உங்களையும் என்னை முறுமுறுப்பினாலே நடக்குவதற்கு ஏன்? ඔබව ඒ ඔබ ආශිර්වාද හිමි කර ගන්නවට යක්ෂයා කැමති. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதை பிசாசு விரும்ப ඔබ மாட்டார். කොඳුරලා ඒ ඊශ්‍රායල් සෙනඟ වගේ විනාශ වෙනවට ඔබ කැමති. நீங்கள் முறுமுறுத்து இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அழிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறான். හලෙලූයා. ஹalleluya. ඔබත් මමත් நீங்களும் நானும் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே උන්වහන්සේට அவருக்கு ස්තුතිවන්ත වූ සෙනඟක් වෙන්න. நன்றியுள்ள ஜனங்களாய் மாற வேண்டும். සමහර විට රොටි ස්වල්පයක් මසු ස්වල්පයක් වෙන්න පුළුවන්. சில நேரம் கொஞ்சம் மீனும் கொஞ்சம் அப்பமுமாய் இருக்கலாம். ආමේන්. ஆமென். ස්තුති වේවා ස්වාමී. நன்றி ஆண்டவரே, උන්වහන්සේ විශ්වාසවන්තයි. அவர் உண்மையுள்ளவர். ඒ දේ ඔබට විශාල ආශිර්වාදයක් කර දෙනවා. அதை உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாய் மாற்றி හලෙලූයා. கொடுக்கிறார். ඒ ஹalleluya. නිසා ප්‍රේමවන්ත ஆகவே දේවදරුවනි பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේ කරපු දේවල් මතක් කරමු. தேவன் செய்த காரியங்களை நினைவு கூறும். අමතක වෙනවා මේ ලෝකේ. மறந்து போகிற இந்த உலகத்திலே හලෙලූයා. හලෙලූයා. ඔබත් මම நீங்களும் ඒව நான் සිහිපත් කරමු. அதை ඒව நினைவு සිහිපත් කරලා அதை நினைவு கூர்ந்து උන්වහන්සේට ප්‍රශංසා පූජාව කරගෙන அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை අපි ஏறெடுப்போம். අපේ මුඛය විවෘත කරලා කියමු. எங்களுடைய நாவை திறந்து යේසුනි சொல்லுவோம், ස්තුති වේවා. இயேசுவே உமக்கு ඔබ நன்றி. වහන්සේ කළා වූ හැම හාස්කමකට
நீர் செய்த சகல හැම அற்புதங்களுக்காக දෙයක්ම නම් කරමු. எல்லாவற்றையும் பேர் பேராய் නිකන් சொல்லுவோம். ජෙනරලි කියන්නේ නැතුව நாங்க பொதுவாக சொல்லாமல் අපි ඒව නම් කර කර நாங்கள் அதை பேர் சொல்லி சொல்லி ஆண்டவரே මේ වර්ෂයේ இந்த මේ வருஷத்துல කාල වකවානුව තුල இந்த ඔබ காலத்துக்குள்ள වහන්සේ මට කළා. நீர் எனக்கு செய்த அற்புதங்கள் ප්‍රේමවන්ත දේවදන් පසුගිය කාලයේ பிரியமானதோடு பிள்ளைகளை கடந்த මගේ காலத்தில் දරුවන් සමග මම වාඩි වෙලා என் பிள்ளைகளோடு கூட நான் அமர்ந்து මගේ ජීවිතේ මම අමාරුම කාලේ என் வாழ்க்கையில நான் கஷ்டமான காலத்திலே මම කොහොමද හිටියේ? நான் எப்படி இருந்தேன், දෙවියන් වහන්සේ මොනවද කළේ தேவன் என்ன செய்தார் කියන සාක්ෂිය මම බෙදාගෙන என்ற சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். ඉතා ඒ කියන්නේ සියලු ඒ කියන්නේ හැම වාතාවරණයක්ම හොඳ පැහැදිලි කරලා දුන්නා. எல்லா சூழ்நிலைகளும் அவர்களுக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுத்தேன். ප්‍රේමවන්ත දේවදරුවනි பிரியமானதோடு මම பிள்ளைகளே උන්ට කිව්වේ நான் அவர்களுக்கு சொன்னது, දෙවියන් වහන්සේ කොපමණ ආශිර්වාද දුන්නා தேவன் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் උන්වහන්සේට அவருக்கு ස්තුතිවන්ත වන්න. நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். ස්තුතිවන්ත හදවතකින් ඉන්න. நன்றி நிறைந்த හැම இருதயத்தோடு වෙලාවෙම வாழுங்கள். සිහිපත් කරන්න. எப்பொழுதும் நினைவு මේ கூறுங்கள், දේ අපිට කළේ இந்த காரியத்தை எங்களுக்கு செய்ய දෙවියන් වහන්සේ කියලා. ප්‍රේමවන්ත දේවදරු දෙමෝපියන් වශයෙන් பிரியமானதோடு பிள்ளைகளை பெற்றோராக ඔබ ඔබගේ දරුවන්ට මොනවද කියලා நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்கிறீர்கள், ඔවුන්ට ඔබ උගන්වනවද? அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? ස්තුතිවන්ත වෙන්න. நன்றி உள்ளவர்களாய் උන්වහන්සේට ස්තුති කරන්න. அவருக்கு நன்றி செலுத்த, උන්වහන්සේ කරපු දේවල් සිහිපත් කරමින් அவர் செய்த காரியங்களை நினைவு ස්තුති கூர்ந்து, යේසුනි. நன்றி இயேசுவே. හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමවන්ත දේවදරු. பிரியமானதோடு ඔබ එසේ பிள்ளைகளே, කරනවා නම් நீங்கள் அப்படி செய்வீர்களா? දෙවියන් වහන්සේ தேவன் බලවත්. வல்லமை உள்ளவர். ආමේන්. ஆமென். ඔබ ඉදිරියේ තිබෙන කුණාටුවේදී පවා உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற புயலிலும் கூட වාසේ බලවත්යක්. அவர் வல்லமையான காரியத்தை செய்வார். හලෙලූයා. ஹalleluya. එයත් ඔබගේ ස්තුති කිරීමේ ලෑස්තියට එකතු වෙන්න යනවා. அது உங்களுடைய நன்றி செலுத்துகிற அந்த பட்டியலுக்குள்ளே வரப்போகிறது. හලෙලූයා. ஹalleluya. නම් කරලා thank you කියන්න. நீங்கள் பெயர்களை குறிப்பிட்டு நன்றி சொல்லுங்க. නිකන් අර මේ මොකද්ද කියන්නේ? දහසක් ස්තුති වේවා කියලා කියනවට වැඩිය 1000 ஸ்தோத்திரங்கள் என்று சொல்வதை காட்டிலும் මේම කියන්නේ. இப்படி சொல்லுங்க. ස්වාමීනි මේ වර්ෂයේදී ஆண்டவர் இந்த මේ කාල වකවානුව இந்த තුළ காலகட்டத்துக்கு මම වැටිච්ච වෙලාව நான் விழுந்து போன මට நேரத்திலே, මිනිස්සු මාව එළියට දාපු වෙලාව ஜனங்களினை வெளியே போட்ட நேரத்திலே, කවුරුම නැති වෙලා யாரும் இல்லாத நேரத்திலே நீர் எனக்கு கரம் ඔබවහන්සේ මාව கொடுத்து, සොයාගෙන ආවා. நீர் என்னை தேடி ස්වාමී வந்தீர். ලෝකේ ඉඳි ஆண்டவர் உலகத்தில் இருக்கும் ස්වාමී ඔබවහන්සේ මාව සොයාගෙන ආවා. ஆண்டவர் நீர் என்னை தேடி ස්වාමී வந்தீர். තා ප්‍රශ්න මැදියේ සිටිද්දී ஆண்டவர் பிரச்சனை நடுவிலே இருக்கும் ස්වාමී போது, මේ දවසේ ஆண்டவர் அன்றைய நாள் උදෑසන ඔබවහන්සේ මට ආශිර්වාදයක් அதிகாலையில் நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை சுவாமி. தந்தீர். ஆண்டவரே හලෙලූයා. මේ හැම දෙයක්ම සිහිපත් කරන්න. இவையெல்லாவற்றையும் நான் நினைவு கூறுகிறேன். හලෙලූයා. Hallelujah. බලන්න එතකොට பாருங்கள், அப்பொழுது ඔබගේ වාදනය පිරෙන්නේ உங்களுடைய பாத்திரம் நிரம்புவது ස්තුති. ස්තුතිවන්තකම. நன்றியாலே, நன்றி ஸ்துதி. நிறைந்த இருதயத்திலே. හලෙලූයා. Hallelujah. ස්තුතිය පිරෙද්දී நன்றி நிரம்பும் பொழுது දෙවියන් වහන්සේ ගැන தேவனை குறித்து ප්‍රසන්න වෙනවා. தேவன் அதை குறித்து பிரியப்படுகிறார். හලෙලූයා. Hallelujah. ඒකන ඔබ උසස් කරන්නේ ඔබව නෙමෙයි. ஏனென்றால் நீங்கள் உயர்த்துவது உங்களை அல்ல, දෙවියන් වහන්සේ. தேவனை. හලෙලූයා. Hallelujah. දෙවියන් වහන්සේ தேவன் මහිමයට පැමිණෙන மகிமைப்பட, හැම ස්ථානයකම மகிமை அடைகிற எல்லா இடங்களிலும் උන්වහන්සේ ඔබව ආශිර්වාද அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். අපි நாங்கள் ஜெபம் செய்வோம். සර්ව බලධාරී ජීවමාන දෙවියන් වහන්සේ சர்வ வல்லமையும் ஜீவனுள்ள ඔබ ஆண்டவரே, වහන්සේගේ වචන උදෙසා අපි உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். අදින ස්වාමීනි இன்றைய நாளிலும் ඔබ கர்த்தாவே, වහන්සේගේ වචනය අසුවව உம்முடைய ඒ வார்த்தை සියලු கேட்டு දරුවන්ට ආශිර්වාද எல்லா කරන්න. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர். ස්වාමීනි ස්තුතිවන්ත වන්නට ஆண்டவரே, நன்றியுள்ளவர்களாய் ඔබ වහන්සේට ස්තුති කරන්නට உமக்கு நன்றி செலுத்த අද දින இன்றைய நாளில் ස්වාමීනි ඒ හදවත ஆண்டவரே அந்த இருதயத்தை ඔවුන්ට දුන්නා. அவர்களுக்கு கொடுப்பீராக. ඔබ වහන්සේගේ ඒ පුදුම ක්‍රියා සිහිපත් කරමින් உம்முடைய அதிசய கிரியைகளை நினைவு கூற හැම දවසකම හැම මොහොතකම எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் ස්තුති පුදන්න. நன்றி ඒ செலுத்த. ඊශ්‍රායල් සෙනග වගේ නොවේ. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அல்ல. ස්වාමීනි ඔව් වනාන්තරෙම විනාශ වුණා වගේ නොවේ. ஆண்டவரே, அவர்கள் வனாந்திரத்திலே அழிந்து போனது போல වහන්සේගේ දරුවෝ உம்முடைய பிள்ளைகள் හලෙලූයා පොරොන්දු උරුම කරගෙන வாக்குத்தத்தங்களை ඔබ சுதந்திரித்துக் වහන්සේගේ கொண்டு නාමයට සාක්ෂිය කරගෙන உம்முடைய நாமத்துக்கு சாட்சிகளாய் வாழற ආශිර්වාද ஆசீர்வதிப்பீராக. යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் දිව්‍ය கிருபை, දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය. பிதாவாகிய தேவனுடைய ස්වයං වහන්සේගේ පමුකාරත්වය ආසාව. பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய අදත් ஐக்கியம் ක්‍රිස්තුස් වහන්සේගේම දක්වා இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை ඔබ සියලු பரியந்தம் දෙනා සමග உங்கள் அனைவரோடு கூட இருக்கிறார். ඒකලා කියමු. நாங்கள் ஒரு මාගේ மனமாய் ආත්මය என் ஆத்மாவே ප්‍රශංසා கர்த்தரை ஸ்துதி. මාගේ සියල්ල என் முழுள்ளமே මාගේ ශුද්ධ නාම அவருடைய ප්‍රශංසා பரிசுநாமத்தை ஸ்துதி. මාගේ ආත්මය என் ஆத்மாவே ප්‍රශංසා කර கர்த்தரை ஸ்துதி. මාගේ ක්‍රිස්තුස් அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே.
අපේ සභාව ශබ්ද அப்பொழுது නගා. சபை உரத்த குரலில் ආමේන් ආමේන් ආමේන්. ஆமென் ஆமென்